போன வருஷம் நேரம் இந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் இப்படி ஆயிடுச்சு. ஆமாண்ணே, எனக்கே கஷ்டமாக இருக்கு. ஏய், கிளம்புற நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க இன்னைக்கு என்ன நாளுங்க? என்ன நாள்? என்னோட பிறந்த நாளுங்க. ஓ, அதுக்கு தான் பிள்ளைங்களுக்குலாம் பாயாசம் வச்சு கொடுக்கலான்ட்டு வச்சுட்டு இருக்கேன். சரி சரி, சீக்கிரம் பண்ணிட்டு கிளம்பு. சரிங்க. ஏங்க என்ன ஜோலி கிளம்பிக்கிட்டு இருக்கோம், பகுமானமா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க? அட இரு, பிள்ளைங்க வந்துட்டோம், நான் மட்டும் ரெடியாகி என்ன பண்ணுறது? ஏங்க பசங்க வந்துட்டாங்க. வாமா. பார்த்தா வாங்க மாப்ள. நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்ள. என்னம்மா இவ்வளோ லேட்டு? கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுமா, அதான் வந்துட்டல. வாங்க. சரி சரி, போங்க. டைம் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன நீங்க? ஏங்க எதுக்குங்க எங்க அம்மா கிட்ட மூஞ்ச காட்டுறீங்க? ஏய், சும்மா மூஞ்ச காட்டுறேன்னு பேசிட்டு இருக்காது. உங்க அம்மா இது வரைக்கும் எனக்கு என்னடி பண்ணிருக்காங்க? உங்க அம்மாவால என்னடி பிரயோஜனம் எனக்கு? சும்மா ஊருக்குள்ள பந்தா பேசுறதுக்காக அதை செய்யறேன் இதை செய்யறேன், இத்தனை பவுன் நகை போடுறேன், சீர் செய்யறேன், வெங்காயம் செய்யறேன் நான் சொன்னா மட்டும் போதுமா? இப்போ வரைக்கும் ஒரு பொட்டு நகை வந்தது கிடையாது. ஏதோ நானுக்கும் அமைதியா இருக்கேன். வேற ஒருத்தர் வந்தா நாரி பேரும் பாத்துக்க. அவங்களுக்கும் ஆசை தாங்க செய்யணும்னு. என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி இருக்கு. ஏய், எல்லாத்துக்கும் சூழ்நிலை இருக்குதாண்டி செய்யுது. சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாதவங்கள என்னத்துக்கு மரியாதை? சும்மா பேச வந்துட்டா. இங்க பார், இப்ப கூட சொல்றேன், ஒரு மாமியாரா உங்க அம்மா எனக்குன்னு என்ன செஞ்சிருக்காங்க? போய் வேலையை பெறி, சும்மா வக்காலத்து பேச வந்துட்ட. மா கௌசி, மாப்பிள்ளைக்கு பாயசத்தை கொடுத்தா. செல்வி, அத்தா செல்வி. நே எப்படிண்ணே இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. சரி உட்காருண்ணே, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். இந்தானே பாயாசம். என்னம்மா பாயாசம்லாம்? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. எதுக்குமா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ண்ணே. அடா அத்தா, மறந்தே போயிட்டேன். உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்படா. ரொம்ப சந்தோஷண்ணே. ஏனே பேக் எது எடுக்காம வந்திருக்க? என்னண்ணே? அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். எனக்கு கம்பெனிலேருந்து அடிச்சிட்டா ஃபோன் வந்துருச்சு. நீ முன்னாடி போங்க, நான் போகிற வந்துடுறேன். என்னண்ணே? லேட் பண்ணாதீங்க, நான் காருக்கு சொல்லிட்டேன். மா சாப்பாடாச்சா இல்லையா? டேய், இன்னைக்கு டூருக்கு போகணும்னு சொன்னேன்ல, என்னடா? ஆமால. சரி சாப்பாடாச்சா இல்லையா? பாயாசம் இருக்கியா? பாயசத்தை தின்றது எனக்குன்னு ஒன்று பண்ணிடாதம்மா. என்னத்தா இது? அவன் அப்படித்தானே. எனக்கு ஒரு ஆசைனே. சொல்லுமா. என் பிள்ளைகளுக்காக வேண்டி எதுனாச்சும் ஒன்று பெருசாக செஞ்சிடணுண்ணே. உசுறு இருக்கும் தோண்டி அவங்க மறக்கவே கூடாதுண்ணே. அந்த அளவுக்கு எதுனாச்சும் பெருசாக செஞ்சிடணுண்ணே. ஏத்தா, இந்த குடும்பத்துக்கு நீ தாயாக கிடைச்சதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே என்ன இருக்கு? இல்லைண்ணே, அவங்க உசுரோட இருக்கும் தோண்டி என்னை மறக்கவே கூடாதுண்ணே. அந்த அளவுக்கு எதுனாச்சும் ஒன்று செய்யணுண்ணே. சரி விடுமா, செஞ்சிடலாம். நீ கிளம்பு, கார் வந்துடும். சரிண்ணே, நீ பாயசத்தை கொண்டே. ஏங்க கிளம்பாம கிச்சனில் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், அதுங்க என்ன கேட்குதோ செஞ்சு கொடுக்க வேண்டியதானே. நிம்மதியாக இருந்துட்டு போட்டுங்க. நானும் செய்யணும் தாங்க ஆசைப்பட்றேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே செஞ்சிடுறேங்க. சரி சரி போ. சரிங்க, நான் போய் ரெடி ஆகுறேன். ஏண்டி, ஏங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டீல, அப்புறம் ஏதாவது மறந்துட போற. எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. சரி சரி, போய் பிள்ளைய கூப்பிட்டு போ. டேய் எந்திரி. இந்தரா கௌசிமா, கிளம்பியாச்சாடா? நான் ரெடிமா, போலாமா? என்ன சேலை இதை பிடிச்சிக்கோ. ஏத்தா, வண்டி வந்துருச்சு, போங்க. போங்க போங்க போங்க. சரி வரேங்கப்பா. சரி சரிண்ணே, வரேங்க. பார்த்தனே சூதானோ. சரி, நீ பார்த்து போயிட்டு வாமா. போயிட்டு வாங்க. வரமாமா. பாய் அண்ணே, போயிட்டு வரனே. ஏய், என்னடி உம்முன்னு வர? சூப்பரா இருக்குல்ல. இல்லைங்க, ரொம்ப நாளா இப்படி குடும்பத்தோட டூர் போகணும்னு ஆசை தான். ஆனா எங்க அண்ணன் கூட வரலையே, அதாங்க ரொம்ப கவலையா இருக்கு. சரி விடு, அடுத்த வாட்டி ஒண்ணா போகும்போது பாத்துக்கலாம்.
ஹலோ சார் உங்கள் தங்கச்சி ஃபேமிலிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க? சார் மெதுவாக கண்ணை திறங்க. டாக்டர் டாக்டர் சொல்லுங்கள் சார். எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா? எல்லோரும் இங்கே தான் சார் இருக்காங்க. என் மனைவி மா மெதுவாக கண்ணை திறங்க. பொறுமையாக அப்படியே எந்திரிச்சு உக்காருங்க. ஐயா நான் எங்கே இருக்கேன் ஐயா? நீங்கள் போன கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுமா. ஐயா என் புருஷன் பிள்ளைங்களாமா? அவங்களோட நிலைமை தாம்மா கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஒரு ஆளுக்கு கண், ஒரு ஆளுக்கு கிட்னி, ஒரு ஆளுக்கு இதயம்னு ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு. ஐயோ இல்லை ஒன்றும் பயப்படாதீங்க. நாங்கள் வெளியே டோனர்லாம் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க. டோனர் கிடைச்சோடனே நாங்கள் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. ஐயா அவங்க வர லேட் ஆகிட்டு இவங்க என்னையா ஆகுறது? அதை எங்களால் சொல்ல முடியாதும்மா. ஐயா பதட்டப்படாதீங்கம்மா. ஐயா நான் எப்படியா இருக்கேன்? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லா தான் இருக்கீங்க. ஐயா என் பிள்ளைங்களுக்கு என் உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க ஐயா. என் பிள்ளைங்களையும் புருஷனையும் காப்பாத்தியா. ஏம்மா கை விடுமா முதல்ல. அந்த மாதிரி உயிரோடு இருக்கிறவங்ககிட்ட இருந்து எதுவுமே எடுக்கக்கூடாதுமா. அந்த மாதிரி எடுத்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து, எங்களுக்கும் பிரச்சனை. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா. ஐயா நான் ஒருத்தி வாழ்ந்து அத்தனை பேர் சாகிறதுக்கும் அத்தனை பேர்த்தையும் நான் வாழ்ந்துட்டு போயிடுறேயா. என் உடம்புல இருந்து என்ன வேணாலும் எடுத்துக்கங்க ஐயா. என் புருஷன் பிள்ளைங்களை காப்பாத்தியா. கையோடுங்கம்மா. என்ன விளையாடுறீங்களா? திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். போலீஸ் கேஸ் ஆயிருமா. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. உயிரோட இருக்கிறவங்க கிட்ட இருந்து அந்த மாதிரி எதுவுமே எடுக்கக்கூடாது. அமைதியா படுங்க, நர்ஸ் வந்து பார்ப்பாங்க. டாக்டர் சிஸ்டர் இந்த பேஷண்ட்டை கவனிங்க. ஐயோ 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 கடவுளே என்ன கொண்டு போயிட்டு என் குடும்பத்தை கொடுத்துருக்க கூடாதா? ஐயோ 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 ஐயோ. டாக்டர் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் சாவலை சார். அவங்க உங்கள் எல்லாரோட உடம்புலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. உடம்பு பார்த்துக்கங்க, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். டாக்டர் 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 செல்வி, நீங்கள்? நான் உங்கள் அண்ணன். அவங்க இறந்துட்டாங்க சார். என்னங்க சொல்கிறீங்க? இந்த குடும்பத்துக்காண்டி பெருசா செய்யணும் சொல்லிட்டு பாவி மக இன்னைக்கு உசுரை கொடுத்துட்டு போயிட்டா. அதுங்க என்ன கேட்குதோ செஞ்சு கொடுக்க வேண்டியதானே. நிம்மதியாக இருந்துட்டு போட்டுங்க. நானும் செய்யணும் தாங்க ஆசைப்படுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே செஞ்சிடறேங்க. எனக்குன்னு ஒன்று பண்ணிடாதம்மா. ஐயோ
நீ பாட்டுக்கு வாய் வச்சு கம்முன்னு இல்லாமல் அதை போடுற இதை போடுறேன்னு சொல்லிட்ட, ஒன்றுமே போடலை. என்ன பிடிச்சி கரைச்சி ஓட்டிட்டு இருக்காங்க டெய்லியும். உனக்கு வேணுங்கிறத நான் செஞ்சிருவேண்டி. ஆமாம், அப்படி செஞ்சிருவீங்க. ஏம்மா பெத்த பொண்ணு நான் எனக்கு என்னம்மா செஞ்சிருக்க? கௌசி போம்மா. சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாதவங்களா என்ன தெரியும் மரியாதை? ஒரு மாமியாரா உங்க அம்மா எனக்குன்னு என்ன செஞ்சிருக்காங்க? எனக்கு ஒரு ஆசைனே, என் பிள்ளைகளுக்காக வேண்டி எதனாச்சும் ஒன்று பெருசாக செஞ்சிடணுண்ணே. அவங்க உசுரோட இருக்கும் தொண்டி என்னை மறக்கவே கூடாதுண்ணே. அந்த அளவுக்கு எதனாச்சும் ஒன்று செய்யணுண்ணே. உசுரை கொடுத்து யாருமே உன்னை மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டே அத்தா. என் சாமி